மேற்காசியாவில் நிலவும் நெருக்கடியான சூழலுக்கு மத்தியில் முக்கிய அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி இன்று முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளார். பெட்ரோலியம், கச்சா எண்ணெய், மின்சாரம் மற்றும் உரங்கள் போன்ற முக்கிய துறைகளின் நிலையை ஆய்வு செய்கிறார். இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்நாட்டில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். ட்ரம்ப் விதித்த 48 மணி நேர கெடு முடிவதற்குள் எதிரிகளின் கப்பல்களை தவிர மற்ற அனைத்து கப்பல்கள் போக்குவரத்திற்கும் ஹார்முஸ் ஜலசந்தி திறந்தே இருக்கும் என ஈரான் அறிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா போர் சூழலில் எரிபொருள் விலையை 25% உயர்த்துவதாக இலங்கை அரசு அறிவித்துள்ளது. 317 ரூபாயாக இருந்த 1 லிட்டர் பெட்ரோல் 398க்கு விற்கப்படுகிறது. டீசல் விலை லிட்டருக்கு 79 ரூபாய் அதிகரித்து 382க்கு விற்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இழுபறி குறித்து முடிவு செய்ய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு நாளை மீண்டும் ஆலோசனை நடத்துகிறது.